அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்க, இது பேர் தாங்க கேசவர்த்தினி. இதை நம்ம ஒரு செடி வச்சுட்டோம்னா எல்லா இடத்துலையும் பரவிடுங்க. அந்த காலத்தில் நம்ம கேசவர்த்தினி ஆயில்ன்றது தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திப்போம் இல்லைங்களா. அதனுடைய பேர் தாங்க இதுக்கும். இது கூட இப்போ தேங்காய் எண்ணெய் கூட இந்த கேசவர்த்தினியோட இலைகள், பூ, வேம்பாலம் பட்டை, அப்புறமா நம்ம இது மருதாணி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு இந்த எண்ணெய் காய்ச்சுங்க. நெல்லிக்காய் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. அப்புறம் கத்தாழை இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லு இதெல்லாம் போட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி வடிகட்டி அதை தலைக்கு தேய்ச்சிங்கன்னா உடம்புல உள்ள சூடெல்லாம் போயிடுங்க. சூடு போயிட்டாலே முடி கொட்டாதுங்க. முடி நல்லா செழித்து வளருங்க. இந்த வேம்பாலை பட்டைன்றது அந்த காலத்தில் இந்த கேசவர்த்தினி எண்ணெயில் எப்படி கலர் இருந்ததோ அந்த கலரை கொடுக்கறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் முடி வளர்ச்சிக்கு இந்த கேசவர்த்தினி தாங்க மிகுந்த அளவில் பயன்படுங்க. நன்றிங்க.